ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே நள்ளிரவில் குடிசை வீடு எரிந்ததில் நகை மற்றும் பணம் எரிந்து சேதமானது. அம்மாப்பேட்டையை அடுத்த PK புதூரை சேர்ந்த விஜயகுமார் குடிசை வீட்டின் மீது தகர ஷீட் அமைத்து குடும்பத்துடன் குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வீடு தீப்பிடித்து எரிந்ததை பார்த்து அனைவரும் வெளியே வந்து சத்தமிட்டனர். அக்கம் பக்கத்தினர் தீயை கட்டுப்படுத்துவதற்குள் வீட்டில் இருந்த பொருட்கள் 8 பவுன் நகை மற்றும் 2 லட்சம் ரொக்கம் எரிந்து சேதமானது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கான்கிரீட் சாலையை உடைத்து மழைநீர் வடிகால் பைப்லைன் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நகராட்சி ஊழியர்களை முற்றுகையிட்டும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் தெற்கு ரத வீதியில் கான்கிரீட் சாலையை உடைத்து 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பைப்லைன் அமைக்கப்பட்டு வருகிறது. JCB இயந்திரம் மூலம் கான்கிரீட் சாலை உடைக்கப்படுவதால் அதிர்வு ஏற்பட்டு வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நகராட்சி ஊழியர்களை முற்றுகையிட்ட பொதுமக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆற்காடு குப்பம் ஊராட்சியில் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டு காலங்களில் கட்டப்பட்ட அரண்மனை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையை ஆய்வு செய்த மாவட்ட தொல்லியல் துறை அலுவலர்கள் ஆந்திர மாநிலம் கார்வெட்டி நகர மகாராஜாக்கள் ஓய்வெடுத்த அரண்மனை என்றும் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலந்த கலவையினால் கட்டப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். முழுவதுமாக ஆய்வு செய்த பின்னர் பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சந்தைத்தோப்பு பகுதியில் துணை சுகாதார நிலையத்திற்கான புதிய கட்டிடம் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டாகியும் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். விடியா திமுக அரசு வெற்று விளம்பரத்திற்கு கட்டிடங்களை கட்டி தங்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாநகராட்சி குப்பை சேகரிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்தது. உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் மக்கள் எதிர்ப்பை மீறி விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுத்திய இந்த கிடங்கு புதர் மண்டி பராமரிப்பின்றி காணப்படுகிறது. இந்த நிலையில் கிடங்கில் திடீரென தீப்பற்றி அருகிலிருந்த செடி கொடிகளும் எரிந்ததால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து மக்கள் அவதிக்குள்ளாகினர். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பாரதி நகரில் அடுத்தடுத்த 6 வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 6 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. பொன்னுசாமி என்பவர் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து மளமளவென அருகிலிருந்த வீடுகளுக்கும் பரவி எரிந்தது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் போக்சோ வழக்கில் சிக்கிய நபருக்கு 50 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நத்தம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த மகிழா விரைவு நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அதிகாரிகள் ஆலையை பாதாளத்தில் தள்ளியதாக குற்றம் சாட்டி தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு ஆலை நிர்வாகத்தில் உள்ள கரும்பு அலுவலர், கரும்பு பெருக்க அலுவலர் சிலர் சர்க்கரை ஆலைக்கு அதிக அளவு கரும்பை பதிவு செய்யாமல் சர்க்கரை ஆலையில் இயங்கும் பள்ளி நிர்வாகத்தை கவனிப்பதாக குற்றம் சாட்டினர். இதே நிலை நீடித்தால் சர்க்கரை ஆலை மூடப்பட்டு தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கூறி தொழிலாளர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1800 டன் கரும்பு கொடுக்க வேண்டிய அரவைத்திறனுக்கு ஒரு நாளைக்கு 600-700 தான் கொடுக்குறாரு. இதை வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு ஒரு டைமு மில்லை நிறுத்தி ஓட்டுறதுனால ஆலைக்கும் இங்கே இருக்கிற விவசாயி தொழிலாளிங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்பு. இந்த மில்லு அடுத்த வருஷம் இந்த இழப்பில் இப்படியே போனால் இந்த அதிகாரி இருந்தால் அடுத்த வருஷம் கட்டாயம் மில்லு ஓடாது.